ஓம் ஸ்ரீ குருவே சரணம். எதிர்வரும் அமாவாசையானது ஆடி அமாவாசை. மிக மிக சக்தி வாய்ந்த நல்ல கல்வி விருத்தியை தருகின்ற, வித்யா விருத்தியை தருகின்ற அற்புதமான நல்ல நாள் கூடிய வியதிபாதம் யோக வருகின்ற நல்ல நாளிலே இது போல 60 வருடங்கள் கூட ஆகலாம். அப்படிப்பட்ட நாளிலே நாமெல்லாம் நம்மை வாழ்விற்கு பிறகு நம்ம யமதர்மராஜன் கொண்டு போயிட்டான்னு சொல்லக்கூடாது. யமதர்மராஜன் ஆசிகளுடன் நல்ல நீண்ட ஆயுளுடன் இருப்பதற்கும், படுத்த படுக்கையில் இருப்பதற்கும், தினமும் நித்திய கண்டம் பூர்ண ஆயுசு என்று வியாதி, மனக்கவலை, பயம் 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 என்று துடித்து கொண்டிருக்கின்ற எத்தனையோ குடும்பங்கள் இருக்கிறது. குழந்தை பேர் இல்லை, அப்படியே பிறந்திருந்தாலும் சரியாக குழந்தை நடக்கவில்லை, பேசவில்லை. ஏதோ ஒரு குடும்பத்திலே மனவேதனை, வேதனை வேதனை, செய்வினை, பில்லி, சூனியம், பல விதமான அக்கம் பக்கங்களிலே பொறாமை போட்டி குணங்க இந்த மாதிரி நிகழ்ச்சிகளால் ஏற்பட்டு பல குடும்பங்கள் படும் வேதனைகளே சொல்லி மாளாது. திருமணமானது நிச்சயதார்த்தம் முடிந்து திருமணம் வரும்போது நிறுத்தி விடுவார்கள். அப்படிப்பட்ட ஒரு சமுதாயத்திலே நாமெல்லாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். எது இருந்தாலும் தூள் தூளாக உடையும் ஒரு நல்ல நாள். அதாவது ஆலங்குடி, நீடாமங்கலம் ஆலங்குடி அருகிலே உள்ள நெறி தவறாமல் வாழ்ந்தவர்களான இடமானதுதான் காலத்தினுடைய போக்கிலே நரிக்குடி என்று மாறிவிட்டது. இங்கே யமனேஸ்வரரும் தனி சன்னதியாக தர்மராஜரான யம பகவானுடைய அற்புதமான அந்த திவ்யமான மண்டல காட்சியும் தருகின்ற இடத்திலே ஒருவர் தர்ப்பணம் செய்தார். 64 தலைமுறைகளுக்கு செய்யாமல் இருந்த தர்ப்பணங்கள், பிண்டங்கள் வைப்பது, சிரார்த்தங்கள், தேவசங்கள் வைக்காமல் இருந்தது. இப்படி அகால மரணம், துர்மரணம், சொல்லிக்கொள்ள முடியாமே விபத்து, தற்கொலை, இப்படிப்பட்ட நிகழ்ச்சிகள் நடந்திருந்த பக்கத்து வீட்டில், அக்கத்து வீட்டில், அந்த ஊர்லேயே இருப்பீங்க. அந்த பாதிப்பும் விபத்துகள் அடிக்கடி நீங்கள் பார்த்து கொண்டிருக்கின்றீர்கள். எந்த நிமிஷத்தில் என்ன நடக்குமோ, இதுதான் மிருத்யு தோஷம். அந்த மிருத்யு தோஷத்தை உடனடியாக நிறுத்தி விரட்டி அடிக்கின்ற சக்தி வாய்ந்த தர்மராஜரே வந்து உங்களுடைய தர்ப்பணத்தை நேரடியாக வாங்கி செல்லும் இடமே நரிக்குடி. இங்க உள்ள தீர்த்த குளமானது யம தீர்த்தம். இதில் நீராடி வந்தால் உடலில் உள்ள, மனசில் உள்ள, குடும்பத்தில் உள்ள அத்தனை கவலைகளும் போயிடும். அந்த தீர்த்தத்தை எடுத்துக்கொண்டு போய் உங்களது இல்லங்கள், வியாபாரங்களிலே தெளிக்கும் பொழுது அந்த இடம் சுகமாக இருக்கும். மேலும் உலகத்திலே அதிசயமான நேபாளில் ஓடுகின்ற கண்டகி நதி பூலோகத்தின் அடி வழியாக சூக்ஷ்மமாக இந்த இடத்தில் கண்டகி தீர்த்தமும் அம்பாளுடைய சன்னதிக்கு அருகிலே சிறிய அளவிலே எடுக்கப்பட்டு, தோண்டப்பட்டு, கண்டுபிடிக்கப்பட்டு சித்தர்களால் அது எல்லோருக்கும் வழங்க ஏற்பாடு செய்யப்பட்டு விட்டது. அந்த தீர்த்தத்தையும் மிக பத்திரமாக வைத்துக் கொள்ளுங்கள். ஒருத்தருக்கு வியாதி என்று வராமல் இருப்பதற்கும், வந்ததற்கு எத்தனையோ மருந்து சாப்பிட்டு நிவாரணமே இல்லை, அதை ஒரு துளி அருந்தினால் போரும். இதை விட ஒன்றும் இது கிடையாது. இலவசமான தர்ப்பணத்திற்கான ஒரு 1000 பேர் அமர்ந்து உட்கார்ந்து செய்கின்ற தர்ப்பணத்திற்கான ஏற்பாடுகள் நடந்து விட்டது. நமது வாத்தியார் மெனக்கெட்டு, மிக பல ஆண்டுகள் மெனக்கெட்டு செய்து கொடுத்த இந்த நரிக்குடிக்கு வாருங்கள். இந்த நரிக்குடி யமனேஸ்வரரும் அங்கே இருக்கார். சுவாமிக்கே யமனேஸ்வரர் என்று பெயர். அம்பாளுக்கு யமனேஸ்வரி அவருடைய மனைவி. தனி சன்னதியிலே அந்த தர்மராஜன் தெற்கு திசையை நோக்கி இருக்கிறான். இங்க அகண்ட மோட்ச தீபம் எல்லாம் ஏத்துங்க. ஆடி அமாவாசை எதை வேணும்னாலும் விடுங்க. ஆடி அமாவாசை, மாலை அமாவாசை, மாலை பட்சத்தெல்லாம் தவறக்கூடாது. அன்று அந்த யம தீர்த்தத்திலே குளித்து விட்டு, நீராடி விட்டு செய்யும் போது நீங்கள் ஒரு சந்தோஷத்தை நிரந்தரமாக பார்ப்பீர்கள். எதுவும் என்னுடையதல்ல, அனைத்தும் உடையது. அருளாளா அருணாச்சலா.